Hi friends, welcome to our channel Deva's Food Boomies vlog. இன்னைக்கு என்ன ஒரு லஞ்சுக்கு என்ன ரெசிபினா கோழிக்கறி செட்டிநாடு ஸ்டைலில் கோழிக்கறி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து சிக்கன் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா அலசி வச்சுட்டேன், கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். வந்து எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. இதில் என்னென்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா கோழிக்கறி குழம்பு செய்கிறதுனால கோழிக்கறி செய்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிட்ட ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் கிட்ட ஊற்றிருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சீரகமும் சோம்பும் ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன் இல்லையா, அது நல்லா வறுத்துட்ருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கடாயில் கொஞ்சம் சூடு வர வரைக்கும் வறுத்தா போதும். வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். அதோட இப்போ இது எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லையா, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் இலை எடுத்துருக்கேன். 2 இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு அதையும் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து போட்டு வதக்கணும். வதக்கிட்ட பிறகு இதில் ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வரமிளகாவையும் இதோடு சேர்த்து நல்லா போட்டு வதக்கணும். அந்த இஞ்சியோ பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கின வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து அதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து அது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும். நான் இங்கே சீரகமும் சோம்பும் வறுத்துருக்கேன் இல்லையா, அது ரெடி ஆகிட்டுருக்கு. சீரகமும் சோம்பும் நல்லா இதுவும் ஆகிடுச்சு. அது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். அதை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறுனோடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் என்னென்னா, வெங்காயம் போட்டோடனே அடுத்தது கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா, இப்போ உப்பு சேர்த்தோன்னா என்னென்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்க வெட்டி நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் மஞ்சள்தூள் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கூடுதலாகவே மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிக்கன்லையா கொஞ்சம் இந்த வாசனை வரும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே மஞ்சள்தூள் போட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கட்டும். இன்னும் வதங்கணும். வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சீரகமும் சோம்பும் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தக்காளி ஒரு 4-5 தக்காளி எடுத்து சின்ன சின்ன தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை அதோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறேன் நான். தக்காளி போட்டுட்டு வதங்கிறதுல தான் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் ஒன்று ஆட் பண்ணி, சக்தி மிளகாத்தூள் என்ன பண்ண போகிறோன்னா, 1 1/2, தனியாத்தூள் வந்து 1 2 3, இது 1/2 அது 3, அந்த மாதிரி கணக்கில் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1/2 கரண்டி, தனியாத்தூள் வந்து 3 கரண்டி. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சீரகமும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். எல்லாம் ஒன்றா சேர்த்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அது வந்து நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். சிக்கனை இதோட நல்லா சேர்த்து ஒன்றா போட்டு கலர போகிறேன். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயெல்லாம் இருந்தது இல்லையா, எல்லாத்தோடு சேர்த்து நல்லா வதங்கியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அந்த எண்ணெய் மிளகாத்தூள் அந்த சிக்கனில் சாரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம்.
சிக்கன் குழம்புல வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். நான் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, தேங்காய் இது வந்து அரை மூடி தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காயில் அரை தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூடியில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூடியில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 8 முழு முந்திரி நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 8 முழு முந்திரியை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக உடச்சக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கெசகெசா பாக்கெட்டு. இது வந்து 10 ரூபா பாக்கெட்டு இருக்குது, கடையில் விற்றுது, அது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இதோடு சேர்த்து இதையும் அதோட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இதில் நம்ம சோம்பு சேர்த்து அரைக்க போகிறது, ஏன்னா சோம்பு தூள் போட்டிருக்கோம், சோம்பு தாளிக்க போட்டிருக்கோம். அதனால் இது வரைக்கும் தான். தேங்காய், கெசகசா, முந்திரி, உடச்சிக்கல்லை இந்த 4த்தையும் சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். வெங்காயமும் எல்லாம் நல்லா சேர்த்து பார்த்திங்களா, எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிக்கனை விடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சொம்பால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கொதி வரட்டும், நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காயை ஊற்ற போகிறோம். தேங்காய் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது ஃபஸ்ட்டு நல்லா கொதி வந்துடட்டும். கொதி வந்த பிறகு நம்ம தேங்காய் ஊற்றலாம். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா பார்த்திங்களா கொதிச்சு எப்படி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய், உடச்சக்கல்லை, கெசகசா, அப்புறம் முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் தண்ணி அதை ஊற்றிட வேண்டியதான். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே கறி நல்லா வெந்துருச்சு. கடைசியாக என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி அதை விட்டு கிண்டி விட போகிறேன். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோழி குருமா செட்டிநாடு ஸ்டைலில் வீட்டில் வச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எப்படி இருக்குன்றதை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. இது வந்து சாப்பாட்டுக்கு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.